இந்த வீடியோவில் நம்ம வேம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் பார்க்கலாம். வேம்னா என்னென்னா ஒஜல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக இது வந்துட்டு டிமாண்டு, இது சப்ளை. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ செக் பண்ணோம். 5 + 8 + 7 + 15 பார்த்தா 35 வருது. இங்கே 7 + 10 + 18 பார்த்தா 35. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போது இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும், இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை பார்க்கணும். ரோவில் பார்க்கும்போது 19, 30, 50, 12. இதில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னா 12. அடுத்த ஸ்மாலஸ்ட் என்ன 19. ஸோ 19 - 12 பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள் 70, 30, 40, 60. இதில் எது ஸ்மாலஸ்ட்னா 30. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 40. ஸோ 40 - 30னா 10. அடுத்தது பாருங்கள் 40, 10, 60, 20. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் என்னது 10. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 20. 20 - 10னா 10. ஸோ இது முடிச்சிட்டோம். அடுத்தது காலம் வைஸும் பார்க்கலாம். ஓகேவா? காலமில் பார்க்கும்போது 19, 70, 40. இதில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40 - 19 பண்ணும்போது உங்களுக்கு 21 கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததில் பாருங்கள், அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 10. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 30. ஸோ இது ரெண்டுத்தில் பார்க்கும்போது எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது 10. அடுத்தது 30 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 30 - 10னா 20. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்மாலஸ்ட் 40. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 50. 50 - 40னா 10. அடுத்தது இது 12 தான் ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 20. ஸோ 20 - 12னா 8. இப்போது நம்ம இதை முடிச்சிட்டோம் இந்த இதில். ஓகேவா? ஸோ இதில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு பார்க்கணும். 7, 10, 10, 21, 20, 10, 8ல் எது கிரேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 தான் கிரேட்டஸ்ட்டு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த காலம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த காலமில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பாருங்கள். 19, 70, 40ல் ஸ்மாலஸ்ட்டு 19. இப்போ 5 இருக்குது, 7 இருக்குது. இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட்டு? இது டிமாண்டு, சப்ளை அப்படி பார்க்கணும். ஓகேவா? 5 இருக்குது, 7 இருக்குது. ஸ்மாலஸ்ட்டு 5. ஸோ இங்கே 5 போட்டுடணும். 5 போட்டு அடிச்சுட்டு இது 7 - 5. 7 - 5னா என்ன ஆகும்? 2. ஓகே, அப்போது இந்த அலோகேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை 0ன்னு போட்டுட்டு இது ரிலேட்டடான இது காலமில் தானே இருக்குது, மற்ற ரெண்டுத்தையும் அடிச்சிடணும். ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இனி நம்ம டேபிள் என்னது 30, 50, 12, 30, 40, 60, 10, 60, 20. இதுதான் நம்ம டேபிள். அடுத்து இப்போ பார்க்கணும் மறுபடியும் இதில் என்ன ஸ்மாலஸ்ட்டு 12. அடுத்த ஸ்மாலஸ்ட் என்ன 30. ஸோ 30 - 12ன்னு பண்ணும்போது நமக்கு 18 வருது. நெக்ஸ்ட்டு பார்க்கணும், இதில் ஸ்மாலஸ்ட் 30. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 40. 40 - 30னா 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஸ்மாலஸ்ட்டு 10. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 20. 20 - 10 10. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இந்த அலோகேஷன் முடிஞ்சிச்சு, அடிச்சிட்டோம், இங்கேயும் போட்டுட்டோம். ஸோ இது விட்டுடணும். இப்போ இங்கேருந்து தானே பண்ணணும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 10. அடுத்த ஸ்மாலஸ்ட் 30. 30 - 10 20. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 40. அடுத்த ஸ்மாலஸ்ட் 50. 50 - 40னா 10. நெக்ஸ்ட்டு பார்க்கணும், இதில் ஸ்மாலஸ்ட்டு 12. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 20. 20 - 12னா 8. இப்போது இந்த இதில் 20, 10, 8, 18, 10, 10. எது கிரேட்டஸ்ட்டு 20. ஸோ இந்த காலமை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் எது ஸ்மாலஸ்ட்? நம்ம 30, 30, 10ல் 10 தான் ஸ்மாலஸ்ட். இப்போது 8 இருக்குது, 18 இருக்குது. எது எடுத்துப்போம்? ஸ்மாலஸ்ட்டு 8. ஸோ நான் இங்கே 8 போடுறேன். அப்போ இதை அடிச்சிடணும். இதை அடித்து 0ன்னு போட்டு இது ரிலேட்டடான காலமையும் அடிச்சிடணும். இப்போ இது 18 - 8னா 10. ஓகேவா? ஸோ இந்த இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 50, 12. 50யும் 12ம் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 12. அடுத்தது 50. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா நமக்கு 38. 50 - 12. அடுத்தது ஸ்மாலஸ்ட்டு 40. நெக்ஸ்ட்டு 60. அப்போ 60 - 40 20.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20 ஸ்மாலஸ்ட், அடுத்தது ஸ்மாலஸ்ட் 60, 60 மைனஸ் 20 40. அடுத்தது இந்த இது முடிஞ்சிச்சுல, இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, இது தானே நம்மளோட காலம், இது தானே நம்ம டேபிள். இப்போ நம்ம இதில் ஸ்மாலஸ்ட்டு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட்டு 40, அடுத்த ஸ்மாலஸ்ட் 50, 50 மைனஸ் 40 10. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வந்து 12, அடுத்தது வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டு 20, 20 மைனஸ் 12 8. இப்போ இதில் எது கிரேட்டஸ்ட்டு, 10ஆ 8ஆ 38ஆ 20ஆ 40ஆனா இருக்கிறதுலே 40 தான் வந்து கிரேட். ஸோ இந்த மாதிரி சைன் போட்டுக்கோங்க. இப்போ ரோ கன்சிடர் பண்ணுறோம் இந்த ரோவில். இப்போ இந்த ரோ தானே, இந்த ரெண்டு டேபிளில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 20. இப்போ 15 இருக்குது, 10 இருக்குது, எது ஸ்மாலஸ்ட்டு 10. ஸோ 10ன்னு போட்டுட்டு இப்போ இது முடிஞ்சிடுச்சு, இதை அடிக்கிறாங்க, ரோ முடியுதுல. ஸோ அடித்து 0ன்னு போட்டு 15 மைனஸ் 10ன்னா என்னது 5. ஸோ நான் வந்துட்டு 5ன்னு போட்டுட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இது முடிஞ்சிச்சு. நம்ம டேபிள் என்ன 50 12 40 60 இதுதான். ஏன்னா மற்றதெல்லாம் அடிச்சாச்சு, அலோகேட்டும் பண்ணியாச்சு. இப்போ 50க்கும் 12க்கும் ஸ்மாலஸ்ட் வந்துட்டு என்ன 12, அடுத்த ஸ்மாலஸ்ட் 50, 50 மைனஸ் 12 38. ஸோ நான் 38 போடுறேன். அடுத்தது 40 60, இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட்டு 40. ஸோ 60 மைனஸ் 40 20. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வரணும். இதில் வந்து எது ஸ்மாலஸ்ட் 40, அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 50. ஸோ 50 மைனஸ் 40னா 10. நெக்ஸ்ட்டு இதில் அலோகேட் ஆயிடுச்சுல, வெறும் 12 60, எது வந்து ஸ்மாலஸ்ட்டு 12, அடுத்தது 60, 60 மைனஸ் 12 அப்போது 48. இப்போது இதில் எது கிரேட்டஸ்ட்டு 38 20 10 48, எது கிரேட்டஸ்ட்டு 48. ஸோ இந்த காலமை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே. இப்போ இது ரெண்டுத்தில் 12 60ல் எது ஸ்மாலஸ்ட்டு 12. இப்போ இங்கே 5 இருக்குது, அங்கே 2 இருக்குது, அப்போது 2ன்னு போட்டணும். அப்போ இதை அடிச்சுட்டு 0, இது கரஸ்பாண்டிங்கான ரோவையும் அடிச்சிடணும். அப்போ வந்துட்டு 5 மைனஸ் இங்கே என்ன இருந்துச்சு 2 தானே. ஸோ அடிச்சுட்டு 3 போட்டுடணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நார்மலாக இப்போ வந்துட்டு இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ரோ மட்டும்தான் 40 60. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 40, அடுத்தது 60. ஸோ 60 மைனஸ் 40னா என்னது 20. இதெல்லாம் கிடையாது. இங்கே டேரெக்டாக வந்துட்டு என்ன இருக்குது 40னா 40 தான் இருக்குது, மைனஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இங்கேயும் 60, ஏன்னா மற்றதெல்லாம் அடிச்சிட்டோம், அலோகேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதில் கிரேட்டஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு 40 இருக்குது, 60 இருக்குது, அங்கே வந்து 20, எது கிரேட்டஸ்ட்டு 60 தான் கிரேட்டஸ்ட்டு. ஸோ இந்த காலம் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த காலம் அதில் தானே ஒன்று தானே இருக்குது, 3 இருக்குது 10 இருக்குது, கரெக்டாக. ஸோ வந்து 3 இருக்குது 10 இருக்குது, எது ஸ்மாலஸ்ட்டு 3. ஸோ நான் அந்த 3ன்னு போட்டுட்டு இதை அடிச்சுட்டு 0. இப்போ 10 மைனஸ் 3ன்னா என்னது 7. இதை போட்டுடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் இங்கே குட்டியாக போடுறேன், என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த பாக்ஸ்லேயே எல்லா வேல்யூம் முடிஞ்சிச்சு, 40 மட்டும் தானே இருக்குது. ஸோ அது மட்டும் 40, இந்த சைடு 40 போட்டுக்கோங்க, இந்த சைடு அடுத்தது அது டேரெக்டாக 40. ஸோ வந்துட்டு ஒன்று தானே இருக்குது இது ரெண்டுத்தில். ஸோ டேரெக்டாகவே பண்ணிடலாம். 40ல் இங்கே 7 இருக்குது, 7 இருக்குது, ரெண்டுமே சேம் தான். ஸோ அடிச்சுட்டு 0. ஸோ வந்துட்டு 7. அவ்வளோதான். இதுதான் வந்து வேம் மாடலே. இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணுமே. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலே என்ன பண்ணோன்னா இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ இது வந்து ஏஐ, இது பிஜேனா சமேஷன் ஏஐ ஈக்குவல் டு பிஜேனா பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா டேரெக்டாக வந்துட்டு வேம் மாடலுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது டீஜென்ரஸியாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ m + n - 1, எம்னா எத்தனை ரோ, என்னன்னா எத்தனை காலம். இது 1 2 3 3 ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது 1 2 3 4 காலம் இருக்குது. -1 4 5 6 7 7 - 1னா 6. மொத்தம் இது இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு 6ஆ. இப்போ நமக்கு எத்தனை அலோகேஷன் இருக்குது 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு 6 அலோகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமு.
கரெக்டாக இந்த நம்பரும் இங்கே நம்பரும் சேமாக இருக்கா, இதுக்கு வந்த நம்பருக்கும் இந்த அலோகேஷன் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சேமாக இல்லைன்னா நம்ம எப்சிலான்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதாவது ஒன்று ஆக்குப்பை பண்ணாத, இப்போது அலோகேட் ஆகாத செல்லில் இப்போ எக்ஸாம்பிள் 70லையோ இல்லை 40லையோ அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த எப்சிலான் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்சிலான் ஈக்குவல் டு 0ன்னு போடுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு சப்போஸ் இது ரெண்டும் சேமாக இல்லை டீஜென்ரஸினா அப்போது இது. அடுத்தது நார்மலாக வேமுக்கு போயிடணும். வேம்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறதுலே மினிமம் என்ன அந்த நம்பர் ரோவில் ரோ பை ரோ காலம் பை காலம் பார்க்கலாம். ரோவில் இருக்கிறதுலே மினிமம் 12, அடுத்த நெக்ஸ்ட்டு மினிமம் 19. ஸோ 19 - 12 7 அந்த மாதிரி போட்டுட்டு இந்த டோட்டல் இதில் இந்த எல் இருக்குல்ல, இந்த டோட்டல் இதிலே எது கிரேட்டஸ்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ இதுதான் கிரேட்டஸ்ட்டுன்னா இந்த சைடுனா காலம் வருது, இந்த சைடுனா ரோ. ஸோ இதில் காலம் கன்சிடர் பண்ணிவிட்டு உள்ளே என்ன எடுக்கணும்னா எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 19 70 40னா 19. அப்போ அந்த 19க்கு அலோகேட் பண்ணணும். நார்மலாக இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலோ அந்த வேல்யூ போட்டுட்டு அடிச்சுட்டு 0ன்னு போட்டு கரஸ்பாண்டிங் காலம்னா காலம் அடிக்கணும், ரோனா ரோ அடிச்சிடணும். இது காலம்னால காலம் அடிச்சுட்டு அந்த 7 மைனஸ் இது என்னது 5 அப்போ 2 அந்த மாதிரி தான் பண்ணணும். இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது எப்படின்னா அலோகேட் ஆன செல்லும் நார்மல் செல்லும் இப்போ 19 × 5 ப்ளஸ் வேறு என்ன 12 × 2 12 × 2 ப்ளஸ் வேறு என்ன அலோகேட் ஆகிருக்கு 7 × 4 7 × 4 ப்ளஸ் 60 × 3 60 × 3 ப்ளஸ் வேறு என்ன அலோகேட் ஆகிருக்கு 8 × 10 8 × 10 ப்ளஸ் 20 × 10 20 × 10. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி வர்றது தான் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் வந்துடுச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்க்கும்போது இது வந்துட்டு சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே, அதனால் இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அப்புறம் இது வந்து நான் டீஜென்ரேட், ஏன்னா இங்கே m + n - 1 எம்னா ரோ என்னன்னா காலம். இங்கே வர ஆன்சர் வந்து 6. இது ஈக்குவல் டு அந்த அலோகேஷன் எத்தனை வந்திருக்கு 6. ஸோ ரெண்டுமே சேம்னால நான் டீஜெனரேட். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் வேம் மாடல் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் வேம் மாடல். தேங்க்யூ.